கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு விசேஷிக்கப்பட்ட நாள். இந்த நேரமெல்லாம் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்ல முழு இஸ்ரவேலும் கலவரத்துக்குள்ள இருந்த நாள். திகச்சு பிரமிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்க. கொஞ்சம் பேர் பயந்து அலறி சிதறி ஓடி இருந்தாங்க. பலருக்கு பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. சிலர் ஒருவரை கொல்லும்படியா அவரை ரோட்டில் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அந்த நேரம் இஸ்ரவேலுக்குள்ள பல நிலவரங்கள்ல காணப்பட்டாங்க ஜனங்கள். இதற்கு மத்தியில ஒருவர் ஜனங்களை நேசித்து ரத்தம் சிந்தினார். எதற்காக இயேசு ரத்தம் சிந்தினார்? அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தில் அப்படி என்னதான் இருக்கு? நான் ஏற்கனவே உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி உங்களுக்கு இங்கே நான் பேசினேன். ஆனா இது வேற மாதிரி இருக்கு. இயேசு இங்க ரத்தம் சிந்த மாம்சத்துல ஏன் ரத்தம் சிந்தணும்னா, உலகத்துல உயிர் எங்க இருக்குன்னு தேடி அலையிறாங்க. மனுஷனுடைய சரீரத்துல ரத்தம் எங்க இருக்குது தேடி அலையிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது உயிர் ரத்தத்துல இருக்கு அப்படி சொல்லி. லேவியராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது அதிகாரம் 11வது வசனம் வாசி. லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம். அப்போ மாம்சத்துல ரத்தம் உயிர் எங்க இருக்குன்னா ரத்தத்துல இருக்கு அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, மனுஷனை தேவனும் முதலாய் மண்ணினால உருவாக்கினார். மண்ணினால சிருஷ்டித்தார். அவன் முழுசா சிருஷ்டிக்கப்பட்டுட்டான். சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு தேவன் என்ன தெரியுமா செய்தார்? அவன் நாசியில ஊதினான். ஊதின பிறகு அவன் ஜீவ ஆத்மாவானான் அப்படி சொல்லியிருக்கு. ஊதின பிறகு எப்படி அவன் ஜீவ ஆத்மாவானான்? ஆண்டவர் ஊதும் போது அவனுக்கு நரம்பு மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு ரத்தம் ஓடினது. அந்த காற்றோடு சேர்ந்துதான் ரத்தமும் ஓடினது. அப்பதான் அவன் ஜீவாத்மாவானான். அப்போ அந்த ரத்தம் நம்முடைய ஜீவியத்துல சரீரத்துல இருக்கும் வரையிலும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அப்போ மனுஷனுக்குள்ள பாவம் எதுல இருக்கு? பாவம் எதுல இருக்கு? அந்த பாவமும் இந்த ரத்தத்துலதான் இருக்கு. ஆண்டவர் உண்டாக்கும் போது மகா பரிசுத்தமாய் அவனுக்குள்ள ரத்தத்தை உண்டாக்குனார். மகா பரிசுத்தமாய் ரத்தத்தை உண்டாக்குனார். மகா பரிசுத்தமான ரத்தத்தை உண்டாக்குனோரு பாவம் எப்படி வந்துச்சு? என்றைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ, கீழ்ப்படியாமல் காட்டினானோ, இந்த ரத்தத்துக்குள்ள பாவம் கலந்துருச்சு. இந்த ரத்தத்துக்குள்ள பாவம் கலந்துருச்சு. அதனால்தான் ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி 23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப நான் ஆண்டவர் நமக்கு ரத்தத்தை ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதுல மரணம் எப்ப போச்சு, பாவம் எப்ப வந்துச்சோ அப்போ இந்த ரத்தத்துக்குள்ள அந்த பாவம் கலந்துருச்சு. பரிசுத்தமான ரத்தம் என்ன செய்தது? அசுத்தமா மாறி போச்சு. இப்போ இது மனுஷனுக்கு மரணத்தை கொண்டு வந்துருச்சு. இந்த மனுஷனை மறுபடியும் ஜீவனுக்கு ஏதுவா மாத்தணும். இந்த மனுஷனை மறுபடியும் ஜீவனுக்கு ஏதுவா மாத்தணும். அப்படி மாத்துறதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்தார். இப்போ பூமியில இருக்கிறதான அத்தனை பேரும் மனுஷர்கள் பாவத்துல இருக்கிறாங்க. இவங்களை மீட்டெடுக்கும்.
இப்படி மீட்டெடுக்கிறதுக்காக கிருபை என்ன செய்தது? நீதி கிட்ட பேசுது. நீதி யாரு? பிதா. கிருபை யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த கிருபை இந்த மனுஷர்கள் எல்லாம் இங்க கொண்டு வரணும், வழி என்ன அப்படி சொல்லி நீதி கிட்ட கேட்டுச்சு. நீதி சொல்லிச்சு, ஒரு காலம் அவங்க இங்க வர முடியாது, அவர்கள் ரத்தத்துல பாவம் கலந்துருச்சு, அதனால அவர்கள் வர முடியாது. அப்ப வர்றதுக்கு என்ன பரிகாரம் அப்படி சொல்லி கேட்டுச்சு. பாவமே இல்லாத ஒரு ஆள், ஒரு மனிதன் ரத்தம் சிந்தணும். அப்ப பாவம் இல்லாம உலகத்துல யாராவது பிறப்பாங்களா? ஒருத்தரும் பிறக்க முடியாது, ஒருத்தரும் பிறக்க முடியாது. அவர்கள் பிறந்து, பாவம் இல்லாம ஒரு மனுஷங்க பிறந்து முழு சொட்டு ரத்தத்தையும் சரீரத்தை வந்து வெளியே எடுக்கணும். ஏன்னா மனுஷனுடைய முழு ரத்தமும் பாவமா போயிடுச்சு. அப்ப முழு பாவமா இருக்கிற இந்த மனுஷன், அவங்க விபச்சார மண்டத்தினாலேயே, வேசித்தன மண்டத்தினாலே, அதுலயே இதுலயே பாவம் இல்லை, கிரிகையில உண்டாகிற பாவம் அது. ஆனா ரத்தத்துல இருக்கிறதான அந்த பாவம் ஒரு மனுஷனுடைய சரீரத்துல இருந்து அந்த முழு ரத்தத்தையும் வெளியே எடுத்துட்டோம் அப்படி சொன்னா அவன் பரிசுத்தமாயிடுவான். அப்ப ரத்தத்துல தானே பாவம் இருக்கு. அப்ப ஒரு மனுஷனுடைய ரத்தம் முழுசா வெளியே வரணும். அப்படி அவன் ரத்தத்தை முழுசா வெளியே கொண்டு வந்துட்டான்னா அவன் எப்படி பிழைப்பான்? அப்படி வெளியே வந்துட்டு அவன் ஜீவனோடு இருக்கணும். அப்பதான் இது உள்ள கொண்டு வர முடியும் அப்படி சொல்லி நீதி பேசுச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னா, என்ன அனுப்புங்க, என்ன அனுப்புங்க, அவங்களுக்காக நான் மரிச்சு உயிரோட வருவேன், அப்ப அவங்க காக்கப்படுவாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பரிசுத்தம் வருது. பரிசுத்தம் வரும்போது நீதி இந்த கிருபையை பலிக்கு ஒப்பு கொடுக்குது. இந்த பரிசுத்தம் அது சரியான பலிதானான்னு அங்கீகரிக்குது. அப்படிதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பினார். ஆண்டவர் மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள அந்த ரத்தத்தை ஊதினார் இல்லையா? அப்போ அந்த ரத்தம் மனுஷனுக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ரத்தம் பாவமாச்சு. ஒருவர் நிமித்தம் எல்லாரும் பாவமானாங்க அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? ஒருவர் நிமித்தம் எல்லாரும் பாவமானாங்க. எப்படி அந்த ஒருவர் நிமித்தம் எல்லாரும் பாவமானாங்க? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கர்த்தர் ரத்தத்தை வைக்கும் போது அவரே இந்த நாள் வரைக்கும் அந்த ரத்தத்தை சிருஷ்டிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? மனுஷனுக்குள்ள ஆண்டவர் ரத்தத்தை அனுப்பினார். அப்போ ஒருவன் பிறக்கணும் அப்படி சொன்னா தாயும் தகப்பனும் இல்லாம பிறக்க முடியாது. தாய் வயிற்றுல 9 மாதம் வரைக்கும் இந்த குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு தேவையானதான ஆக்சிஜன், ஆகாரம் எல்லாமே தாய் வயிற்றுல அந்த ரத்தத்தின் மூலியமா தான் அது கிடைக்கும். இந்த குழந்தைக்கு ரத்தத்தின் மூலியமா தான் கிடைக்கும். அப்ப அந்த ரத்தத்தின் மூலியமா அதுக்கு தொப்புள் கொடியிலிருந்து கிடைக்கும். அப்போ 9 மாசமா தாயுடைய ரத்தத்திலேயே இருக்கு அந்த குழந்தை. பிறக்கும் போது அந்த ரத்தமும் தண்ணியும் வெளியே வந்து அந்த குழந்தை பிறக்கும். அப்படியானா 9 மாசம் தாயுடைய கர்ப்பத்திலேயே ரத்தத்திலேயே ஊறிட்டு இருக்கிற இந்த குழந்தைக்கு தாயுடைய ரத்தம் உள்ள போகாது. தாயுடைய ரத்தம் அந்த குழந்தைக்குள்ள போகாது. அப்ப அந்த குழந்தைக்கு ரத்தம் எங்க இருந்து வருது? தகப்பன் கிட்ட இருந்து வருதா? இல்ல. தகப்பனுடைய அணு இந்த தாயுடைய கருவுள் முட்டையில போய் சேருத, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அந்த குழந்தை வளர ஆரம்பிச்சு. அப்ப இந்த தகப்பனுடைய ரத்தமும் அந்த குழந்தைக்கு இருக்கா? ஏன்னா அவர் ஒரு மின்சாரத்துக்கு வருது, மின்சாரம் வருது, அவர் ஒரு சுவிட்ச் போடுற மாதிரி தான், ஒரு சுவிட்ச் போட்டு விட்டுருவார், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது. இப்போ ஏ பாசிட்டிவ் அப்படி சொல்றோம், பி பாசிட்டிவ் அப்படி சொல்றோம், ஓ பாசிட்டிவ் ரத்தம்னு சொல்றோம். தகப்பனுக்கு ஏ பாசிட்டிவா இருக்கலாம், தாய்க்கு பி பாசிட்டிவா இருக்கலாம். ஆனா பிறக்கிற குழந்தைக்கு இவங்க 2 பேருடைய ரத்தமும் இல்லாம வேற ஒரு பாசிட்டிவ் ரத்தமா பிறக்குது. ஒன்னும் தாயுடைய ரத்தம் இருக்கணும், ஏன்னா அது 9 மாசம் தாயுடைய கர்ப்பத்துல ரத்தத்துல ஊறிட்டு கிடக்குது. அந்த ரத்தம் அந்த குழந்தைக்கு இல்ல. அப்படின்னா தகப்பனுடைய ரத்தம் இருக்கணும் இல்லையா? தகப்பனுடைய ரத்தமும் இல்ல. 2மே இல்லாம அது எப்படி மாறுது? 2மே இல்லாம இது வேற ஒரு ரத்தத்தோட எப்படி வந்துச்சு? தேவன் இந்த நாள் வரையிலும் ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு இந்த 2 பேருடைய ரத்தம் இல்லாம தேவனே அதுக்கு ரத்தத்தை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். அதனால்தான் நான் உண்டாக்குறேன் அப்படி சொல்றேன். ஏன் நான் அடிக்கப்பட்ட என் ஜனம்
நான் உண்டாக்குன இவங்களை அப்படி சொல்றாரு. எதுக்கு அவர் உண்டாக்குனார்? என்னதான் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பிறந்தாலும் அதுக்கு ஜீவனை கொடுக்கறது யாரு? கர்த்தர் தான். அதனால்தான் தாயுடைய ரத்தமும் பாசிட்டிவும் அந்த குழந்தை இருக்காது, தகப்பனுடைய பாசிட்டிவ் ரத்தமும் இருக்காது. இதுக்கு வேற ஒரு ரத்தத்தோட பிறக்குது. அது உலகத்துல யாரு பிறந்தாலும் இந்த நாள் வரையிலும் இதுக்கு அப்புறமாவும் தேவன் தான் அதுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஜீவனை கொடுக்கு. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த ஜீவன் ஒரு மனுஷனுக்கு சுயாதீனம். அப்ப ஆண்டவர் தானே இந்த ரத்தத்துல ஜீவனை கொடுக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கும் போது. அப்புறம் எப்படி அது பாவமா மாறுச்சு? ஏன்னா ஆதாம் மூலியமாய் வருகிற பாவம் அது ஒரு தகப்பன் உடைய மனைவியோடு சேரும் போது அந்த முட்டை கடவுள் உண்டாகுது, பாவத்தோடு தான் உண்டாகும். அதனால்தான் தாவீது சொல்றான், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்து நான் துர்க்குணத்திலே பிறந்தேன். நான் பிறக்கும் போதே பாவத்துல தாங்க பிறந்துட்டு வரேன். அப்ப ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போது பாவத்துல பிறந்துட்டு வராங்களே. இப்போ இந்த பாவத்திலிருந்து ஒரு ஆளை வெளியே கொண்டு வரணும் அப்படி சொன்னாக்கா இப்ப என்ன செய்யணும்? பாவம் இல்லாத ஒருத்தர் பிறக்கணும். உலகத்துல 2 பேருக்குள்ளதான் பாவம் இல்லாம ரத்தம் வந்துச்சு. யாரு? முதலாவது பிறந்ததான ஆதாம். முதல் தேவன் உண்டாக்குனாரு, நாசில ஜீவசுவாசத்தை ஊதினாரு. அப்ப ரத்தம் அவனுக்கு போச்சு தெரியுமா? அந்த ரத்தத்துல பாவம் இல்லை, அந்த ரத்தத்துக்குள்ள பாவம் இல்லை. அதுக்கப்புறமா பிந்தின ஆதாம். ஏன் இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம் அப்படி சொல்றாங்க? 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 45வது வசனம் பாருங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகி ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். முந்தின ஆதாம் ஜீவாத்மா, ஆனா பிந்தின ஆதாம் ஒருத்தர் இருக்காங்களா? அவர் ஜீவம். படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. அந்தபடியே முந்தின மனுஷனாகி ஆதாம், வசனம் சொல்லி படிங்க. 45. அந்தபடியே முந்தின மனுஷனாகி ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம் அப்படின்னு எதுக்கு இயேசு கிறிஸ்துவ ஆதாம் பேரை சொல்றாங்க? ஏன்னா அந்த ஆதாமுக்குள்ள எந்த ரத்தம் இருந்துச்சோ அவன் ஆணும் பெண்ணும் சேராம பிறந்த ஒரு மனுஷன். அதனால அவன் ரத்தத்துல என்ன இருந்துச்சு? மகா பரிசுத்தம் இருந்துச்சு. ஆனா அவன் எப்ப பாவம் செய்தானோ அந்த ரத்தம் பாவம் ஆகி போச்சு. இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஆதாமை தேவன் உண்டாக்குனார், தகப்பன் இல்லாம. இயேசு கிறிஸ்து தகப்பன் இல்லாம பிறந்தவர், கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். அப்போ பிதாவாகிய தேவன் ஆதாமுடைய நாசில எப்படி ஊதி ரத்தத்தை உண்டாக்குனாரோ அதே மாதிரி மரியாளுடைய கர்ப்பத்துல இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியானவருடைய பலத்தினால நீ கர்ப்பம் தரிப்பாயின்னு சொன்னார் பார்த்தீங்களா ஆண்டவர் தேவதூதன். அதை போல ஆவியானவர் ஊதி மகா பரிசுத்தம் ரத்தம் இயேசுக்குள்ள வந்தது. இது ஆணுடைய சம்பந்தம் இல்லாம பிறந்த குழந்தை. ஆண்டவர் எப்படி பிறந்தார்? ஆணுடைய சம்பந்தமே இல்லாம பிறந்தார். அப்போ அந்த ஆதாமுக்கு பதிலா இந்த ஆதாம் இப்ப வரார். அதனால இந்த ஆதாம் என்ன செய்தார்? அவருடைய முழு ரத்தத்தையும் சிந்தினார். முழு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். சிந்தி பாவமா இருக்கிற நம்ம வெளியே கொண்டு வர, பாவமா இருக்கிற நம்ம வெளியே கொண்டு வந்தார். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ரத்தம் சிந்தி பாடுபட்டார். அப்ப அவருடைய சரீரத்திலிருந்து முழு சொட்டு ரத்தமும் வெளியே வந்துச்சு. ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் அவருடைய விழாவில் குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்துச்சு. இனிமே ரத்தம் இல்லை, இப்ப தண்ணி தான் இருக்கதான் வெளியே வருது அப்படி சொல்லி. அப்போ இந்த மாதிரி செலவு பண்ணி தான் நம்மளை தூக்கி எடுத்தார். இவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? நம்முடைய சாகும் வரையிலும் அவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்திக்கிட்டே, ஆண்டவரே என்னை அங்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக, என்னை மகா மகிழ்ச்சியான இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாத, துன்பமே இல்லாத இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்க முடியா, மகா சந்தோஷமான இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்க முடியா, மகிமையுள்ள இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்க முடியா. மகிமையின் தேவன் அந்த காடானார். மகிமையின் தேவன் அந்த கேடானார். மனுஷன் பார்க்கத்தக்கதான ரூபம் அவர்கிட்ட கிடையாது. மனுஷன் பார்க்கத்தக்கதான ரூபம் அவர்கிட்ட கிடையாது. அவர் ரூபத்தை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள சிதைக்கப்பட்டு போனார்.
சரி, இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நம்மள மீட்டா அப்படி சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து 7 இடங்கள்ல ரத்தம் சிந்தினார். ஒவ்வொரு ரத்தமும் சிந்தப்படும் போது நமக்கு ஒவ்வொரு கிரியை உண்டாச்சு. எதுக்காக 7 இடத்துல ஒரு ரத்தம் சிந்தணும்? ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகணும்னா ஒரு ஆட்டை அவன் அடிச்சு என்ன செய்வான்? சந்து சந்தாய் குத்துவான். அந்த ஆடு இன்னும் மிருகம்னு தெரியக்கூடாது. தலையை வெட்டுறது ஒரு பகுதி, சந்து சந்தா குத்துவாங்க. அப்போ அதை சந்து சந்தா குத்தி உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தத்தையும் வெளியெடுத்து அதை ஒரு கிண்ணத்துல எடுத்து திரைச்சீலில் 7 முறை தெளிப்பாங்க. பலிப்பிடத்துல தெளிப்பாங்க. பலிப்பிடத்தின் கொம்புகள்ல பூசுவாங்க. அதுக்கப்புறம் பலிப்பிடத்தின் அடியில ஊத்திடுவாங்க. 7 முறை ஆசாரியன் ரத்தம் தெளிக்கணும். லேவியராகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனம். சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆதியால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். லேவியராகமம் 16:14. இன்னொரு காளையின் இரத்தத்தையே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் அந்த ரத்தத்தை தெளிக்கணுமா? எதற்காக? ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தியாக்கும்படியா காளையுடைய ரத்தம். அது காளையுடைய ரத்தம். அப்படி 7 தரம் தெளிக்கப்பட்டாதான் ஒரு மனுஷனுக்கு பூர்ணமா பாவ நிவர்த்தி உண்டாகும். பூர்ணமா பாவ நிவர்த்தி உண்டாகும். இந்த பாவ நிவர்த்தியை உண்டாக்கும்படியா இயேசு கிறிஸ்து 7 இடங்கள்ல ரத்தம் சிந்தினார். 7 சரீரத்துல 7 அங்கங்கள்ல ரத்தம் சிந்தினார். அது சில இடங்கள்லயே ரத்தம் சிந்தினார். ஆகவே ஒவ்வொரு இடங்கள்லயும் ரத்தம் சிந்தும் போது அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இயேசு பலியானார், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். எதற்காக ரத்தம் சிந்தினார், ஏன் எந்தெந்த இடங்கள் எல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டது, அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. முதலாவது அவர் ரத்தம் சிந்தப்பட்ட இடம் எது அப்படின்னா கெத்செமனே தோட்டத்துல ரத்தம் சிந்தினார். மார்க்குடைய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 32. பின்பு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவு இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி, இந்த இடத்துல கெத்செமனே என்கிறதான தோட்டத்துக்கு அவர் வந்தார். கெத்சமம், அது பேர் கெத்செமனே அப்படின்னா கெத்சமம். கெட்ஸ் அப்படி சொன்னாக்கா ஆலை, ஷெமம் அப்படி சொன்னாக்கா ஒலிவா. எதுக்காக கெத்செமனேக்கு ஆண்டவர் அங்க போனார்? ஒலிவா பழங்கள்ல இருந்து எப்படி தெரியுமா ஒலிவா எண்ணெய் எடுப்பாங்க? அந்த கெத்செமனேயுடைய அந்த ஆலையில செக்கு இருக்கும், ஒரு பெரிய கல் இருக்கும். அதுல ஒரு பெரிய கல்லை வச்சு அதுல இருந்து ஒரு கொம்பை கொண்டு வந்து ஒரு கழுதன் மேலேயோ ஒட்டகத்தின் மேலேயோ எது மேலேயாவது கட்டி அந்த ஒட்டகத்தையோ மாடியோ கழுதையோ சுத்த விடுவாங்க. அது அந்த செக்குல சுத்தி வரும்போது இவர்கள் ஒலிவா அந்த பழங்களை கொண்டு வந்து அதில் கொட்டுவாங்க. அந்த பழங்களை கொட்டும் போது அந்த பழங்கள் அந்த கல்லுல நசுங்கி திரியும். நசுங்கி அப்படி தெரிச்சு அப்புறமா தான் அந்த எண்ணெய் வெளியே வரும். அப்ப அந்த ஒலிவா பழங்கள் சுக்குநூறா முடியும். பிதா குமாரனை நொறுக்க சித்தம் கொண்டார். ஏசாயாவுடைய புஸ்தகத்துல 53வது அதிகாரத்துல பிதா குமாரனை நொறுக்க சித்தம் கொண்டார். அப்ப பிதா குமாரனை நொறுக்க சித்தம் கொண்ட அந்த ஒலிவா பழங்கள் எப்படி அந்த கல்லு செக்குல மாட்டி நொறுக்கி ரத்தம் செதறுதோ. எத்தனையாவது வசனம்? 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்குதுங்க. இது யாரும் அடிச்சு வர ரத்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து நிறைய இடங்கள்ல அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். எல்லா இடங்கள்லயும் இயேசு அடிச்சுதான் ரத்தம் வர வச்சாங்க. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சிந்தின ரத்தம் எந்த மனுஷனும் அவர் மேல் கை வைக்காம வந்த ரத்தம். இது எதுக்கு?
இதோ நான் குற்றமில்லாத பலியை நானே செலுத்துறேன், குற்றமற்றதான ஒரு பலியை நானே செலுத்துறேன், என்னை நானே அடித்துக் கொள்றேன், என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன்னு செலுத்தப்பட்டதான ரத்தம் தான் இது. குற்றமில்லாத பலி. அவரை பிதான் ஒருக்கினார். யார் அவருக்கு அதை ஒப்பு கொடுத்தது? பிதா தான் பலி செலுத்துறார், அவர் பலியாக்கப்படுறார், பரிசுத்த ஆவியை அவர் அங்கீகரிக்கிறார். அப்படி செலுத்தப்பட்டதான இடம் தான் அது. இப்ப லூக்காவுடைய புஸ்தகம் 22:44 வாசிங்க. லூக்காவுடைய புஸ்தகம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, அப்படியானா அந்த செக்குல போய் அந்த பழம் விழுந்த போது அந்த பழத்தை அந்த செக்கு உடைய அந்த கல் எப்படி உருட்டி எடுத்து அப்படியே நொறுக்குதோ அதுதாங்க வியாகுலப்பட்டு, மிகவும் வியாகுலப்பட்டு. அவருடைய வேர்வை வழியா ரத்தத்தின் பெரும் துளிகள் செதறி போகுது. அப்படி அந்த செக்கு கல் உருளும் போது அந்த பழங்கள் நெசங்கி எப்படி அப்படி தெரிக்குதோ அதை போல இவருடைய ரத்தம் வேர்வை வழியா வந்து தெளிச்சுதான். இது குற்ற நிவாரண வழி. இப்ப படிங்க அந்த சேசையாவுடைய புஸ்தகம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது போதும். அவர் அவருடைய சந்ததியை கண்டு எதுக்காக இந்த பலி அவர் செலுத்தினார்? எதற்காக இந்த பலி அவர் செலுத்தினார்? மறுபடியும் படிங்க, இங்க யாருன்னா படிங்க. கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். நீடித்த நாளாய் இருப்பார். பலியாக்கப்பட்டு கூட எதற்காக பலியாக்கப்படுறார், எதற்காக இந்த ரத்தம் சிந்துறார் அப்படி சொல்றதுக்கு அவர் தம்முடைய ஜனங்களுக்காக, தம்முடைய சந்ததிக்காக, அவரை கண்டதுனால தான் நான் பலி, அவரை இவங்களை காப்பாத்துறதுக்காக பலியாவரம் 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 அப்படி சொல்லித்தான் பலியாட்டான். அப்படியானா கெத்செமனேயில சிந்தப்பட்ட ரத்தம் எதற்கு? குற்ற நிவாரண பலியாக சிந்தப்பட்ட ரத்தம் எதுக்கு? முழு உலகத்துக்காக, பாவ நிவர்த்திக்காக சிந்தப்பட்ட இடம் தான் கெத்செமனே. 1 யோவானுடைய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏன்னா அவர் தேவன் பலியாக, குற்ற நிவாரண பலியாக பிதாதான ஒப்பு கொடுத்தார். ஆகவே அது தேவ ஆட்டுக்குட்டி தன்னுடைய ஆட்டையே எடுத்து நமக்காக பலியா கொடுத்தார். அதனால அது தேவ ஆட்டுக்குட்டி. இந்த பலி எதுக்கு? முழு உலகத்துக்கும். அது முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், முழு உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்காக பாரபட்சம் இல்லாம தேவன் பலியானார். அதனால்தான் இது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப கெத்செமனேயில சிந்தப்பட்ட ரத்தம் யாருக்கு? முழு உலகத்துக்கும் சிந்தப்படுற ரத்தம். அப்ப அந்த முழு உலகத்துக்கும் சிந்தப்படுற ரத்தம் எப்பொழுது அவங்களுக்குள்ள கிரியை செய்யும்? எனக்காக ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ரத்தம் சிந்திட்டார். அது எப்பொழுது எனக்குள்ள கிரியை செய்யும்? ரோமருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 9, 10 வாசிங்க. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த இடத்துல தேவன் எனக்காக மரித்தார், அவர்தான் என் ரட்சகர் என்று உலகத்துல எந்த மனுஷன் எந்த நேரத்துல சொல்றானோ, மனுஷனா இருக்கட்டும் மனுஷியா இருக்கட்டும், இப்ப என் உயிர் போக போகுது, உயிர் போகிற நேரத்துல நீர் என் ரட்சகர், நீர் தான் என் பாவத்துக்காக பலியா நீர்னு சொல்லிட்டு செத்துட்டான்னு வைங்க. அவன் சொல்லும் போதே இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கப்படும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். இந்த ரட்சிப்பு எதனால கிடைக்குது? அந்த கெத்செமனேயில சிந்தின ரத்தத்தினால கிடைக்குது. ஒன்னையும் ஒரு சொட்டு ரத்தம் என் உச்ச தலையில விழுந்துடும். எந்த சூழ்நிலை எப்பவா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, அந்த ரத்தம் உடனடியாக அவங்க உச்சம் தலையில விழும். ஏன்னா
ஆண்டவர் தம்முடைய சரீரத்தில் வந்து பெருந்துளிகளாய் அந்த ரத்தம் சிந்தினார், பெருந்துளிகளாம். அப்ப அதுல ஒரு துளி என் தலையின் உச்ச தலையில விழும். அப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தம் என் தலையில விழுந்ததுனால என் பாவத்திலிருந்து நரகத்திலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆகவே உலகத்துக்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தம் இந்த நாள் வரையிலும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்குது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரட்சகராய் என் பாவத்துக்காக மரித்தார்னு எந்த இடத்துல இருந்து சொன்னாலும், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனம் இந்த பூமியின் கடையாந்தரங்கள் இருந்தாலும் நீ அவர்களை வெளியே கொண்டு வந்து உம்முடைய நாமம் விழுங்கும்படியா இங்கே கொண்டு வந்து சேர்ப்பீர் என்று நெகமியா சொல்றான். நெகமியா 1வது அதிகாரம் கடைசி வசனமா பார், 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நல்ல கவனிங்க. நாம தேவனை விசுவாசித்தா போதும், தேவன் யார் என்பதை தெரிந்தா போதும். பூமியின் கடையாந்தரங்கள் அகாலமான பாதாளத்துக்குள்ள இருந்தாலும் இந்த ரத்தம் அங்க போய் விழுந்துரும். உடனடியா அவங்கள தம்முடைய நாமம் விளங்கும்படி அவருடைய ஆலயத்தில் கொண்டு நம்மளை உட்காரச்சுப்பார். அதனால்தான் அப்போஸ்தலருடைய புஸ்தகத்துல 2:47-48 வாசிக்கும் போது ரட்சிக்கப்படவில்லை அனுதினமும் கர்த்தர் சபையில கொண்டு வந்து சேர்த்தார். அப்ப யாரு கொண்டு வந்து நீங்க சேர்க்கறது? நீங்களா இங்க ஒண்ணும் வரல, யாரோ ஒரு மனுஷன் சொல்லி வரல. கர்த்தர் தான் உன்னை வலது கரம் பிடிச்சு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய சபையில சேர்த்தார். 2:47-48. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பாத்தீங்களா? ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினம், ஒவ்வொரு நிமிஷமும் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த உலகத்துல ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான். அப்படி ரட்சிக்கப்படுறவங்களை கர்த்தர் என்ன செய்யறார்? சபையில கொண்டு வந்து அவர் சேர்க்கிறார். அவர் ரத்தத்தை அவங்ககிட்ட கொடுத்து சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் நான் வியாதியா இருந்தா ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அந்த நேரத்துல ஒருத்தங்க கிறிஸ்துவ பத்தி சொன்னாங்க, நான் அப்படி ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு பயங்கரமான பிரச்சனை இருந்துச்சு, அந்த நேரத்துல ஒருத்தங்க கடவுளை பத்தி சொன்னாங்க, அந்த நேரத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. என்றைக்கு நீ இருதயத்தின் ஆழத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டியோ, இயேசுவை ஏத்துக்கிட்டியோ, அன்றைக்கு கர்த்தர் அவருடைய ரத்தத்தை உன் மேல அனுப்பி அவர் தம்முடைய சபையில கொண்டு வந்து உன்னை சேர்த்துட்டார். அப்படித்தான் இந்த சபைக்குள்ள வந்தது. இந்த சபைக்குள்ள மந்திரம்ல உலகத்துல இருக்கிற எல்லா சபைக்குள்ளயா தான் நடக்கும். ரட்சிக்கப்படாத ஒருத்தரும் சபைக்குள்ள கால் வைக்க முடியாது. ஒரு நாள் உள்ள வராங்க அப்படி சொன்னா தேவன் தான் அவங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். தேவன் தான் அவங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அப்படி சேர்க்கப்பட்டதுதான் இந்த கெத்செமனில சிந்தப்பட்ட ரத்தம் இந்த நாள் வரையிலும் சேர்த்து கொண்டிருக்கிறார். இனி வரும் ஜெனரேஷனையும் அப்படித்தான் கொண்டு வந்து சேர்ப்பார். இனி பிறக்க போறதான குழந்தைங்களா, இப்போ நான் கிறிஸ்தவ வயிற்றுல பிறந்துட்டேன், தாய் தகப்பங்க கிறிஸ்தவங்க, இப்ப பிள்ளைங்க பிறந்துருச்சு, அவங்க கிறிஸ்தவங்களா? அவங்க கிறிஸ்தவங்களா? கண்டிப்பா கிடையாது. கிறிஸ்தவங்க கிடையவே கிடையாது. கிறிஸ்தவங்களுடைய வயிற்றுல பிறந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க எப்ப கிறிஸ்தவங்களா மாறுவாங்க? என்றைக்கு தனக்கு அவர் சொந்த தெய்வம் அப்படி சொல்லி இருதயத்துல விசுவாசித்து என் இயேசு அவர் என்னுடைய கர்த்தர், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார்னு அவங்க வாயில எப்ப சொல்றாங்களோ அப்பதான் அவங்களுடைய தலையில ரத்தம் விழும். அப்பதான் அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. இப்ப எங்க அம்மா அப்பா கிறிஸ்தவங்க, நானும் கிறிஸ்டின் தான் அப்படின்னு நீ பேர்ல சொல்லிக்கலாம். ஆனா கிறிஸ்டின் அப்படி சொல்றது இல்ல. என் ரட்சகரின் அக்கிரமத்துக்காக மரித்தார், அவர் அதுக்கு தான் வியாகுலப்பட்டார், அவர் அதுக்கு தான் அந்த கெத்செமனில பெருந்துளிகளா ரத்தம் சிந்தப்பட்டது அப்படி சொல்லி இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போது ஒரு கிறிஸ்துவ வீட்டிலையும் ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறோம். அதனால்தான் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது பாவ அறிக்கை செய்ய சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா பாவத்தின் உணர்வு உனக்கு வரணும். பாவத்தின் உணர்வு வருதுன்னா அந்த பாவத்தை நீக்கிறவர் யாருன்னு உனக்கு தெரியணும். அந்த பாவம் உன்னை விட்டு எங்க போகுது, எப்படி போகுதுன்னு உனக்கு தெரியணும். அது கிறிஸ்துவோடைய மரணத்தோடு போய் சேரும். அதனால்தான் ஞானஸ்தானத்துல கிறிஸ்துவோடு உன்னை அடக்கம் பண்றோம். நாங்க அவர் உயிர் தெரிந்த போல உன்னை உயிர் தேடும். அப்ப கிறிஸ்துவோடு உன்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணும் போது அந்த பாவமா அவருடைய அடக்கத்துல அவருடைய சரீரத்துல போய் சேர்ந்து. அதனால்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தவர்.
உன் பாவத்தெல்லாம் அவர் மேல எடுத்து போட்டுக்கிட்டார். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பாவத்தையும் அவர் மேல எடுத்து போட்டு சுமந்து தீர்த்தார் அதை. ஆகவே இந்த கெத்செமனேயில சிந்தப்பட்ட ரத்தம் எதுக்கு அடையாளமா இருக்கு? முழு உலகத்துக்கும் சிந்தப்படுற ரத்தம். முழு உலகத்துக்கும் சிந்தப்பட்ட ரத்தம் தான் இந்த கெத்செமனே ரத்தம். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஆசாரியர்களுடைய இடத்துல அவர் ரத்தம் சிந்தினார். அவரை கெத்செமனேயில புடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில அவர் ரத்தம் சிந்தினார். லூக்காவுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 63வது வசனம். இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரிசுத்தம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி மற்றும் போதும். இந்த இடத்துல அவரை பிரதான ஆசாரியர் இடத்துல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன செய்தாங்க? அவரை அடிச்சாங்க. அவர் என்ன செய்தாங்க? அவரை அடிச்சாங்க. அப்போ இப்பதான் மனுஷன் அடிக்கிறதுனால அவருக்கு ரத்தம் வெளியே வருது. சிந்தப்பட்ட ரத்தம் எந்த மனுஷனும் அடிக்காத போது வெளியே வந்தது. இப்ப மனுஷன் அடிச்சு அவருடைய சரீரத்துல வந்து ரத்தத்தை வெளியே எடுக்கிறாங்க. இப்போ இங்க அடிச்சு எதுக்காக இந்த ரத்தம் வந்தது? எதுக்காக? அவர் பிரதான ஆசாரியனுடைய வீட்டுல போய் ரத்தம் சிந்தணும். ரத்தம் சிந்தறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? இப்ப பிரதான ஆசாரியனுடைய வீட்டுல போய் அவர் எதுக்கு ரத்தம் சிந்தணும்? ஏன் அந்த சிந்தனம் அப்படி சொன்னாக்கா, பழைய ஏற்பாட்டுடைய பிரமாணம் நம்மளை பூர்ணப்படுத்தல். பழைய ஏற்பாட்டு பிரமாணம் நம்மளை பூர்ணப்படுத்தல். இப்போ அந்த பிரமாணத்தை ஆண்டவர் மாத்தி கிருபையின் அன்பின் பிரமாணம் கொண்டு வரார். அதுக்காக ரத்தம் சிந்தினார். எபிரேயருடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அதிக நம்பிக்கையானது என்ன வந்துச்சு? இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி ரத்தம், கல்வாரி மரணம். அதுதான் நம்மளை பூர்ணப்படுத்துச்சு. ஆகவே நியாயப்பிரமாணம் ஒரு ஆளை கூட பூர்ணப்படுத்தலையும். அப்ப யோசித்து பாருங்க, தாவீது இருந்தான், மோசே இருந்தான், யோசேப்பு இருந்தான், யாக்கோபு இருந்தான். இவங்கெல்லாம் நியாயப்பிரமாண காலத்துல, அதாவது மோசே காலத்துல இருந்து நியாயப்பிரமாணம், யோசேப்பு வரைக்கும் மனசாட்சி காலத்துல வாழ்ந்தவங்க. யோசேப்பெல்லாம் இதுல கொண்டு வந்து சேர்க்க முடியாது. என்றைக்கு சீனாய் மலையில பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அன்றைக்குதான் நியாய பிரமாணம் ஸ்டார்ட் ஆகுது. அது எது வரைக்கும் வந்து முடிஞ்சது? இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும், இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாய பிரமாணம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. அந்த நியாய பிரமாணத்தின் கடைசி பரிசுத்தவன் யாரு? யோவான் ஸ்நானகன். அவன் தான் நியாய பிரமாணத்தின் கடைசி பரிசுத்தவன். அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை ஒழிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினால நியாய பிரமாணத்தை ஒழிச்சார். அதனால்தான் அவர் எழுத்தாணியுடைய எழுத்தை குலைத்து அப்படி சொல்லி கொலை வெற்றி சிறந்தார். சிலுவையில வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரிடையாயும் நம்மளுக்கு விரோதமாயும் இருந்ததான எழுத்தாணியை குலைத்து அவர் சிலுவை மேல் வெற்றி சிறந்தார் அப்படி சொல்லியிருக்கு. ஆகவே இனி ஒருத்தனும் உங்களை போஜனத்தினாலும் ஓய்வு நாளை குறித்தும் பண்டிகை நாளை குறித்தும் ஒருவனும் குற்றப்படுத்த உங்களுக்கு தேவையில்லை. நியாயப்பிரமாணம் நீ ஏன் விட்ட, நீ ஏன் கை பிடிக்கல, நீ ஏன் கை கொட்டல அப்படி சொல்லி உன்னை யாரும் வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாத்தையும் ஆண்டவர் குலைச்சு போட்டுட்டார். இப்போ எபிரேயர் 7வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 7:27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடவனும் பலியிடப்படுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே அதை ஒரே தரம் செய்து முடித்தார். இப்போ நாம் எப்ப பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது என்ன பண்ணுவாங்க? பாவ நிவர்த்தி செய்வாங்க. ஆனா அந்த பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவான்? வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் ஒரு ஆட்டை வெட்டி ஒரு கையில தூப கலசத்தை பிடிச்சுக்கிட்டு வலது கையிலேயே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துட்டு உள்ள போவான். உள்ள போய் ரத்தத்தோட தான் போவோம், இல்லைன்னா இவர் செத்துடுவார். ஆகவே இப்ப பிரதான ஆசாரியன் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் ரத்தம் கொண்டு போறான் அப்படி சொல்லி இருக்கு இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அவர் பாவம் இல்லாதபடினால் ஜனங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இனி மறுபடியும் இப்படி ஒரு ரத்தம் சிந்தப்படாதபடி முழுக்கு உண்டாக்கினார். அதுதான் நியாயப்பிரமாணம் ஒழிக்கப்பட்டது. அப்ப நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் ஒழிக்கிறதுக்காக பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில அவர் ரத்தம் சிந்தினார். பிரதானுடைய ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ள ரத்தம் சிந்தினார். நாம எவ்வளவோ பேர் சொல்லுவோம், ஆண்டவர்
தலையில முள்முடி வச்சதுனால நாம் செய்த சிந்தையில செய்த பாவத்துக்காக அவர் தலையில முள்முடி வச்சாங்க. நம் கைகளால் செய்த பாவத்துக்காக அவர் கைகள்ல ஆணி அடித்தாங்க. நாம் கால்களால் செய்த பாவத்துக்காக காலில் ஆணி அடிச்சாங்க. நாம் இருதயத்துல செய்த பாவத்துக்காக அவர் விழாவுல குத்துனாங்க. இங்கெல்லாம் அவர் ரத்தம் சிந்தினார், எல்லாம் நம்முடைய பாவத்துக்காக. அப்ப நம்ம கண்ணுனால எவ்வளவு பாவம் செய்தோம்? நான் கண்ணைய குத்து நோண்டாங்க. வாயினால தானே அக்கிரமம் செய்தோம். வாயினால எவ்வளவு அக்கிரமம் செய்தோம். இப்ப வாயில ஈட்டி ஒன்று கூப்பிட்டு ஆக்குனாங்களா? அந்த காதுனால என்னென்ன அக்கிரமத்தை செய்யறோம். அப்ப காதுல இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வர வச்சாங்களா? நம்ம சொல்லிக்கிறோம். அவர் தலையில செய்த பாவத்துக்காக முள்மொழி சூட்டினாங்க, கையில செய்த பாவத்துக்காக, காலில் செய்த பாவத்துக்காக. அதெல்லாம் சும்மா. அப்ப நம்ம உடம்பு முழுவதும் பாவத்துல இருக்க. அவர் உடம்பு முழுதையும் கீழ்ச்சி சின்ன பின்னமா ஆக்கிருக்கணுமே. ஐம்புலத்துல முக்கியமானது தலை தான். அதுல இந்த கண்ணும் இந்த வாயும் இந்த காதும் இருக்கு பாருங்க, தாறுமாறானது. அது செய்யற அக்கிரமத்துக்கு அளவே இருக்காது. அப்ப இதெல்லாம் ஒன்னையும் டச் பண்ணலையே, இதெல்லாம் ஒன்னும் டச் பண்ணலையே. அப்ப நம்ம சொல்லிக்கிறோம், இப்படி ஆண்டவர் இப்படி கஷ்டப்பட்டார், அப்படி கஷ்டப்பட்டார். அவர் சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. காரணம் இல்லாம அவர் ரத்தம் சிந்தவே இல்லை. ஆகவே இந்த இடத்துல ரத்தம் எதுக்காக சிந்தனார் அப்படி சொன்னாக்கா, அவருடைய ஜீவியம் நியாயப்பிரமாணத்தை காலி பண்ணிச்சு. அவருடைய ரத்தம் நியாயப்பிரமாணத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குச்சு. ஏன்னா இந்த நியாயப்பிரமாணம் மோசே காலத்துல இருந்து கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, அதை மனுஷருடைய கற்பனையை உபதேசமா கொண்டு வந்துட்டாங்க. அதுல மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாய் கொண்டு வந்து அவர்கள் அதன்படி நடந்தாங்க. அதனால ஒருத்தரும் பூர்ணப்படல. அவர் அதை காலி பண்ணார். ஆகவே ஆசாரியனுடைய இடத்துல அவர் ரத்தம் சிந்தினார். ஆசாரியனுடைய இடத்துல அவர் ரத்தம் சிந்தினார். மூணாவது, பிலாத்துனுடைய அரண்மனையில அவர் ரத்தம் சிந்தினார். பிலாத்துடைய அரண்மனையில அவர் ரத்தம் சிந்தினார். மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மார்க்குடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 12, 13 வாசிங்க. 12, 13, 14, 15. ஏன்னா இங்க பிலாத்து சொல்றான், இவரை நான் என்ன செய்யணும்? பரபாசை விடுதலை ஆக்கிட்டான், இவரை நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லி கேட்டான். ஏன்னா அவரை சிலுவையில் அறையிறதான பிலாத்து கூட சொல்றான், இவர் ஒரு குற்றமும் செய்யாத குற்றமற்றவர் அப்படி சொல்றான். அப்போ இந்த ஜனங்க தான் சிலுவையில் அறைய சொல்றாங்க. ஜனங்க தான் சிலுவையில் அறைய சொல்றாங்க. படிங்க. பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். பாத்தீங்களா, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? அப்போ ஒரு பொல்லாப்பும் செய்யாதவர் என்று பிலாத்துக்கு கூட தெரியும். இவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை, இவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சிலுவையிலாரை பலவந்தம் பண்றாங்க. அப்படி பலவந்தம் பண்றதுனால 15வது வசனத்துல வாறு நாள் அடிக்க சொன்ன. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசுவை வாரினால் அடிக்கும்படி. அப்போ பிலாத்துடைய அரண்மனைக்குள்ள சிந்தப்பட்ட ரத்தம், பிலாத்துனுடைய அரண்மனைக்குள்ள சிந்தப்பட்ட ரத்தம். இப்போ அவரை முதுகுல தான் அடிச்சாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் முதுகை உழுதாங்க, உழைக்காலத்தை போல மாத்தினாங்க. அப்ப காயம் நம்முடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார் அப்படி சொல்லி. சுமந்தார் அப்படி சொன்னா முதுகுல தான் சுமக்கணும். அப்போ இந்த முதுகுல சிந்தப்பட்ட ரத்தம் உலகத்துல இருக்கிறதான அத்தனை வியாதிக்காகவும் அத்தனை நோய்களையும் அவர் முதுகுல தீ போட்டார். அதுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், முதுகுல சிந்தப்பட்ட ரத்தம் எப்படிப்பட்டதுன்னா, நோய்களை கிருமிகளை அழித்து நிர்மூலமாக்கி நாசம் பண்ணி அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிற ரத்தம் தான் இந்த முதுகுல சிந்தப்பட்ட ரத்தம். எத்தனை முறை அடிச்சாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ 39 முறை அடிச்சாங்களாம். 39 முறை. ரோமாபுரியுடைய அந்த சரித்திரத்துல இருக்குது. அவங்களுடைய சவுக்கு நீட்டா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்காது, நீட்டா இருக்கும். அதுல 3 பிரிவா வந்திருக்கும். அந்த 3 பிரிவுல
ஒரு உருண்டை ஏற்றக்கும் முன்னால அதுல சில கொக்கிகள் இருக்கும். கொக்கியோ இல்லைன்னா எலும்பு துண்டுகளோ ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க இரும்புல. அப்போ அவங்க எத்தனை முறை அடிச்சாங்களாம் தெரியுமா? 13 முறை அடிச்சாங்களாம். இயேசு கிறிஸ்துவ 13 முறை அடிச்சாங்களாம். ஒரே ஒரு கைப்பிடியில 3 பிரிவு வருது. ஒரு முறை அவங்க அடிக்கும் போது 3 இடத்துல காயம் விழும். அப்போ 39னா 13 முறை அடிச்சிருக்காங்க. 3 13 எவ்வளவு வருதுன்னு நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 39 கடி. அப்போ அவரை 13 முறை அடிச்சு 39 முறை காயப்படுத்துறாங்க. அதனாலதான் இங்க 1 குறை 40க்கு 1 குறைய 39 முறை அடிச்சாங்க அப்படி சொல்லி. அப்போ அவருடைய முதுகுல இருந்து அது வாராக்கி கிழிச்சு எடுத்தது. பெரிய பெரிய டாக்டருடைய நிபுணர்கள் சொல்றாங்க, வியாதி அதோடைய குடும்பம் ஃபேமிலி 39 ஃபேமிலி இருக்கா. அதுல சரீரத்துல வரதான நிறைய வியாதி. இப்ப தோல் வியாதி அப்படின்னா அது ஒரு ஃபேமிலி. கேன்சர் வியாதி அப்படி சொன்னா அதுக்கு ஒரு குடும்பம். அப்புறமா நம்மளுக்கு வயிற்று வலி, தலைவலி, என்னென்ன உடம்புல உலகத்துல எவ்வளவோ வலி சொல்றாங்க. அது எல்லாமே 39க்குள்ள அடங்கிடமா. 39 தான் ஃபேமிலி இருக்காது. அந்த ஃபேமிலில இருந்து அந்த குரூப்ல இருந்து தனித்தனியா பிரியும். அதுல நிறைய நம்ம எவ்வளவு 200 300 வியாதிக்கு மேல சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ வியாதி சொல்றாங்க. அதெல்லாம் கணக்கு போட்டாங்க. ஆனா அவங்க ஃபேமிலி குரூப் எவ்வளவு? 39 தான். அந்த 39ல இருந்து தனித்தனியா வகையா பிரிப்பாங்க. வகையா பிரிக்கிறாங்க. வித்தியாசமான வியாதிகள். ஒரே வியாதி தான் அதோடைய ஜாதியா பிரியுது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு தெரியுது இந்த 39 குரூப் குடும்பத்தினுடைய வியாதிகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீ விசுவாசித்தால். அதனால்தான் 1 பேதுருல அவன் சொல்றான், அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து, அப்ப பாவம் நம்மளுக்கு வியாதியை கொண்டு வரும். அதனால்தான் அந்த 38 வருஷமா இருக்கிற அந்த வியாதிஸ்தனை பார்த்து ஆண்டவர் சொன்னா, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுதி உன் வீட்டுக்கு போ, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனார். அந்த திமிர்வாதக்காரன் வந்தான் பார்த்தீங்களா? அந்த திமிர்வாதக்காரன் வீட்டை கிழிச்சு உள்ள எழுதுனாங்களே. அப்ப வீட்டை பிரிச்சு உள்ள இறக்கணும். அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுப்பி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ சொன்ன. அவன் எழுப்பி விறுவிறுன்னு போயிட்டான். அப்போ மனுஷனுடைய செய்கிற பாவம் அவங்கள படுக்கையில கொண்டு போகுது. மனுஷனுடைய பாவம் தான் அவங்கள படுக்கையில கொண்டு போகுது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர் தம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்து அவர் மேல் சுமந்து கொண்டார். அவருக்கு தழும்பு ஒண்ணானது இல்லையா? அந்த தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். எனக்கு ஏன் வியாதி சுகமாகல? அப்ப என்னுடைய வியாதிக்கும் தானே அங்க ஒரு தழும்பு இருக்கு. நீ அவரை விசுவாசிக்கணும். இப்ப மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாத்தீங்களா? ஏற்கனவே தீர்க்கதரிசி சொல்லிட்டான், ஒரு ஆள் வரப்போறார். அவர் முதுகுல இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்க போகுது. அவர் ஏற்கனதான தழும்புகளால் நாமெல்லாம் குணமாக்கப்பட போறோம். வரப்போற சந்ததிகள்லாம் குணமாக்கப்பட போகுது அப்படி சொல்லி அவன் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து வந்து செஞ்சான். இப்ப இயேசு கிறிஸ்து செய்ய போறாருன்னு தெரிஞ்சுதான் அவன் சொன்னான். இயேசு கிறிஸ்து செய்ய போறதான் அவன் சொன்னான். அவன் சொன்னதுனால இயேசு கிறிஸ்து செய்யல. இயேசு கிறிஸ்து செய்ய போறாரு. இதை யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் தான் என்னெல்லாம் செய்வன திட்டம் வகுத்து வச்சிருந்தார். ஆகவே அவர் தழும்புகள் பட்டதான காயமும் சிந்தப்பட்ட ரத்தமும் நம்முடைய சகல வியாதியும் சொஸ்தமாக்கக்கூடியதான ரத்தம். நம்முடைய சகல வியாதிகளையும் சொஸ்தமாக்கக்கூடியதான ரத்தம் தான் அது. அதுக்கப்புறமா அவர் தலையில முள்முடி வச்சார். அவர் தலையிலிருந்து ரத்தம் சிந்தினார். 4வது மத்தேயு 27:29. மத்தேயு 27:29. முழுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்ந்து என்று அவரை பரியாசம் பண்ணி. மார்க் 15:17 வாசிங்க.
மார்க் 15:17. சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவரை சிரசில் கோலால் அடித்தான். அப்போ அவர் தலையில கோலால் அடிக்கிறான். கோலால அடிக்கிறான். அப்ப கோலால முள்முடியை வச்சு அடிச்சதுனால ரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ 5வது அவர் என்ன செய்யறார்? தலையில ரத்தம் சிந்தினார். அப்போ 5வதாய் அவர் ரத்தம் சிந்தினார். எதுக்கு? உன்னை ஆண்டவர் ரட்சித்தார், வெளியே கொண்டு வந்துட்டார், உன் வியாதிகளை சுஸ்தமாக்குறார், பல காரியங்களை செய்து பிரமாணத்தை ஒழிச்சு கட்டிட்டார். இப்ப அவர் தலையில ரத்தம் சிந்தப்படுது. எதுக்காக? வெளிப்படுத்தல் 1:6 படிக்கும் போது நம்மளை ராஜாக்களாய் மாற்றும்படியான அபிஷேகம் அது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அவருடைய ரத்தத்தினால அப்படி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? நம்மிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய ரத்தத்தினால தான் நம்மளை கழுவி. அப்படின்னா அந்த ரத்தம் நம்மளை அபிஷேகம் பண்ணுச்சு. கழுவும் போது அபிஷேகம் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? தலையிலிருந்து கால் வரைக்கும் அது இறங்கி போகும். அதனால்தான் ஆரோனுக்கு சிரசின் மேல் ஊத்தப்பட்டதான அந்த தைலம் அவனுடைய தாடியில இறங்கி அவனுடைய அங்கி முழுவதும் வந்துச்சான். அப்ப அபிஷேகம் சொல்றது முழுக்க முழுக்க இறங்குறதான காரியம். அதனால இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல அன்பு கூர்ந்தனால என்ன செய்தார்? அவர் தலையில முள்முடி அடிக்கும் போது ரத்தம் எது வரைக்கும் வந்திருக்கும்? அப்படியே சிந்தி 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 உடம்பு முழுதும் வந்திருக்கும். சிந்தி சிந்தி உடம்பு முழுவதும் வந்திருக்கும். அது நம்மள அபிஷேகம் பண்ணதுக்கு அடையாளம். அவர் சும்மாவனின் தலையில ரத்தம் சிந்தல, நம்மளை அபிஷேகம் பண்ணினார். இந்த பூமியில சகலத்தையும் ஜெயிக்கக்கூடிய ராஜாக்கள மாதிரியா. 2வது, சாதாரண ஒரு மனுஷன் தேவனை ஆராதிக்க முடியாது, ஆசாரியன் ஆக முடியாது. இந்த 2த்தையும் ஒரே காரியமா செய்துட்டார். அவனை ராஜாக்கவும் ஆசாரியன் மாட்டார், ராஜரீக ஆசாரியனை அபிஷேகம் பண்ணினார். இப்போ அவன் ஒரு ஆசாரியனை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவனே ஆராதிச்சுக்கலாம். ஆண்டவர் அவனே ஆராய்ச்சி. இல்லைன்னா அவன் ஒரு ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சிட்டு பிரதான ஆசாரியங்கிட்ட போகணும். பிரதான ஆசாரியங்கிட்ட போய் தான் அவன் பலி செலுத்தணும். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. அவனை ஆசாரியனும் ராஜாவும் ஆசாரியனும் மாத்தினதுனால அவனையே பலி செலுத்திக்கலாம். அவனையே தேவனை ஆராதிச்சுக்கலாம். அவன் எந்த யாருக்கு முன்னால போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவனை மாத்தினான். அதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? தலையிலே அவர் முள்முடி சூடப்பட்டு நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் ரத்தம் தான் அவர் தலையிலிருந்து வழிஞ்சது. நாம் எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியனும் ஆகும்படியா அவர் தலையிலே ரத்தம் சிந்தினார். அடுத்தது, அவர் கைகளில் சிந்தப்பட்ட ரத்தம். மத்தேயு 27:35 படிங்க. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு போதும். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அப்படி சொல்லி இருக்குது. அப்ப சிலுவையில் அறைந்த பின்பு அப்படி சொன்னா அவர் கைகள்ல ஆணி அடிச்சான். கைகள்ல இருந்து ரத்தம் வெளியே வந்தது. எதுக்காக கைகள்ல ஒரு ரத்தம் வெளியே வந்தது? அந்த ரத்தம் நமக்கு என்ன பண்ணுச்சு? ஆண்டவர் சொல்றார், உன் கையில ரத்தம் இருந்தா தான் நீ யாருக்கிட்டையாவது போய் எதையாவது செய்யும் போது அதை ஜெயிக்க முடியும், அதை கிரிக்க செய்ய முடியும். மார்க்கு 16வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. சர்ப்பங்களை எடுக்கார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாக. நான் வியாதிஸ்தர் மேல் கை வைக்கணும். நான் சர்ப்பங்களையும் தேள்களையும் இந்த கையினால எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்காக வெறும் கையில நான் போகக்கூடாது. என் கைகளில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் வேணும் எனக்கு. அந்த ரத்தம் இல்லைன்னா நான் செத்துருவேன். அதனாலதான் ஆசாரியன் கூட ஜனங்களுடைய அக்கிரமத்தை தன்னுடைய கையில ரத்தத்தோடு தான் உள்ள போனான். ஏன்னா அவனுக்கும் ஆபத்து வரக்கூடாது, ஜனங்களுக்கும் ஆபத்து வரக்கூடாது. நான் போய் ஒருத்தர் மேல கையை வைக்கிறேன் ஜெபம் பண்றான்னா எனக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது, அவங்களுக்கும் ஆபத்து வரக்கூடாது. 2 பேரையும் காப்பாற்றபடி விடுதலையாக்கப்படணும். அதனால அவருடைய கையில இருந்து ரத்தம் வந்துச்சு. இந்த ரத்தம் எதுக்கு? நான் தலையில போய் கை வைக்க போறேன். நான் மற்றவங்களை விடுதலையாக்கணும். அந்த மற்றவங்களை விடுதலையாக்குறதுக்காக என் கையில ரத்தம் வேணும்.
அப்ப பிசாச கூட இந்த கையில இருக்கிற ரத்தத்தை கொண்டுதான் நம்ம ஜெயிக்க முடியும். வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடுதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தங்கள் கையில ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து அவனோடு போராடினாங்க. அவனை ஜெயிக்கும்படியா போராடினாங்க. இந்த ரத்தம் உன் கையில கொடுக்கப்படலன்னா நீ பேய் கூட எதிர்த்து நிக்க முடியாது. பேய் கூட நீ போராட முடியாது. பிசாசனை ஜெயிக்க முடியாது. எந்த பில்லிசூனைத்தையும் உன்னால எடுக்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்தார்? கைகள்ல ரத்தம் சிந்தினார். அவர் 2 கையிலையும் ஆணி அடிக்கப்பட்டது. 2 கையிலையும் ஆணி. அப்போ 2 கையிலையும் கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கு. உன் 2 கையிலையும் கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கு. இந்த 2 கையை கொண்டு நீ எதை செய்தாலும் அது வாய்க்கப்படும். இந்த 2 கையை கொண்டு நீ எதை செய்தாலும் அது வாய்க்கப்படும். இந்த இடத்துல ரத்தம் இருக்கும். நீ உன் கையை சும்மா அப்படி தெளிச்சா போதும். ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் இந்த இடத்துல சும்மா தெளிச்சா போதும். அதனால்தான் அவன் எழுதுறான். எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல அவன் விசுவாசத்தினால ரத்தம் பூசுதலை ஆசரித்தான் அப்படி சொல்லி புதிய ஏற்பாட்டுல எழுதுறான். மோசே விசுவாசத்தினால ரத்தம் பூசுதலை ஆசரித்தான் சங்காரத்துடன் உள்ளே வராதபடிக்கு. விசுவாசத்தினாலே முதற்கேரானதை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலனை கொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினால அவன் முதல் பேரான யாரையும் தொடக்கூடாது. அக்கிரமமோ வியாதிகளோ உள்ள வந்துடக்கூடாது. பேய் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் ரத்தம் பூசுதலை ஆசரித்தான் அப்படி சொல்லி இருக்கு. அப்படியானா அவர்கள் கைகள்ல தான் கொண்டு போய் பூசினாங்க. அப்ப இவர்கள் 2 பேருடைய கைகள் விசுவாசத்தினால கையில இப்ப ரத்தம் இல்ல. நீ விசுவாசி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர் கையில இருந்து ரத்தம் வழிஞ்சது. எதுக்காக? அந்த ரத்தம் என் கையில வரும்படியா தான் அவர் கைகள்ல ரத்தம் சிந்தப்பட்டது. ஆகவே அந்த ரத்தம் என் கையில இருக்கு. அவர் கையில இருந்து வடிஞ்ச அந்த ரத்தம் இப்ப என்கிட்ட இருக்கு. இப்ப என் கையில அந்த ரத்தம் இருக்கிறபடினால அந்த ரத்தத்தை நான் எங்க வேணாலும் தெளிக்க முடியும். எங்க வேணாலும் தெளிக்க முடியும். அப்ப 2 கையிலையும் அவர் ஆணி அடிக்கப்பட்டதுனால என் வலது கையிலையும் இடது கையிலையும் ரத்தம் இப்ப இருக்கு. யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். எந்த வல்லமைக்கும் நான் பயப்பட மாட்டேன். எந்த பிசாசுக்கும் நான் பயப்பட மாட்டேன். என் கையில ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கு. நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன் அப்படி சொல்லணும். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து ஜெயிச்சார்கள். அவனை ஜெயிச்சார்கள். ஆகவே அவர் கைகள்ல ரத்தம் கொடுக்கப்பட்டது. கால்கள்ல அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. கால்கள்ல எதுக்காக ரத்தம் சிந்தப்படணும்? கால்கள்ல சிந்தப்பட்ட ரத்தம் நமக்கு எது அடையாளமா இருக்குது? ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கும் போது, இதோ சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் நெசக்கி உங்கள் கால்களின் கீழ் நான் போடுறேன். அப்ப பேயை நீ நெசக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் காலில் இல்லாம நீ நெசக்க முடியாது. இந்த பூமியில் இருக்கிறதான சில அந்தகாரத்தின் வல்லமைகள் இருக்கு. இந்த காலில் ரத்தம் இல்லைன்னா அந்த அந்தகாரத்தின் வல்லமைகள், தண்ணீர் வல்லமைகள் சிலதெல்லாம் இந்த பூமியில இருந்து உன் கால் வழியா தான் பிடிச்சி மேல வரும். அதனால்தான் மனுஷர்களுக்கு முதல் கால் பாதம் சேதப்படுது. என் கால் எரியுது, என் கால் எரியுது, நெருப்பு கொட்ட மாதிரி இருக்குது, என் கால் எரியுதுன்றாங்க. அப்புறமா போய் பார்த்தா ரத்தம் இல்லைன்றான். டாக்டர் என்ன சொல்றாங்க? கை கால் முட்டி எல்லாம் எரியுதுங்க, நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கு கால் எல்லாம் வச்சா அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்றாங்கல்ல. உடம்புலாம் எரிச்சல் இல்ல, கால் பாதம் மட்டும் நெருப்புல வச்ச மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி எரிச்சலாவே இருக்குது அப்படி சொல்றாங்க இல்லையா? டாக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ரத்தம் கம்மியா இருக்கு உங்க உடம்புல அப்படி சொல்லுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாதத்துல இல்ல. அப்ப பூமியில இருக்கிற எந்த ஆவியும் எந்த வல்லமையும் உன்னால ஜெயிக்க முடியல, மேற்கொள்ள முடியல. அவை உன்னை மேற்கொள்ளுது. அதனால்தான் கால் வலி, முழங்கால் வலி, அந்த வலி இந்த வலி இதெல்லாம் வர காரணம் என்ன? ரத்தம் இல்ல, ரத்தம் இல்லாத வருது. அப்போ ஆண்டவரே நீர் காலில் என்ன காலம் பலப்படுத்தும்படியா நீ ரத்தம் செய்திருக்கிறேன். அப்ப நான் பிசாசை மிதிக்கணும் இல்லையா? படிங்க 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை தூக்கி உன் காலில் போடுறாரு. அப்ப சாத்தானை தூக்கி உன் காலில் போட்ட அந்த சாத்தானை நீ மிதிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் உன் காலில் இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உன் காலில் இல்லைன்னா அந்த சாத்தானை நீ மிதிக்க முடியாது. மிதிக்க முடியுமா? அவர் கல்வாரி சிலுவையில அவர் சிந்தின ரத்தத்தினால சாத்தானை நசுக்கினார். நசுக்கப்பட்டவன் உன் காலில் இப்ப தூக்கி போடப்பட்டிருக்கான். இப்ப நீ என்ன செய்யணும்? நீ அவனை நெசக்கணும். அப்ப நீ வெறுமையா நெசப்பியா? வெறுமையா நெசக்க முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து ரத்தம் உன் காலில் வரணும்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் கால்கள்ல வரணும். அந்த உன் கால்கள்ல வர அந்த ரத்தத்தினால சாத்தானை மிதிக்கலாம், இந்த உலகத்தின் வல்லமைகளை மிதிக்கலாம், இந்த பூமியிலிருந்து எழுப்புகிற சகல வல்லமையும் நீ மிதிச்சுட்டு மேற்கொள்ளலாம். அப்பதான் நீ கால் வைக்கிற இடமெல்லாம் ஜெயம். நீ உன் பாதம் படுகிற இடத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வா. நீ யோசுவாகிட்ட ஆண்டவர் சொன்னா இல்லைங்களா, உன் பாதம் படுகிற இடமெல்லாம் நீ சுதந்திரித்துக்கோ. அப்ப நான் கால் வைக்கிற இடம் நமக்குரிய இடமா, அது தேவனுக்குரிய இடமா மாறணும் அப்படின்னா அங்க இருக்கிற வல்லமை சேதப்படணும். அங்க இருக்கிற வல்லமை சேதப்படணும். அது சேதப்பட்டா தான் நாம ஜெயிக்க முடியும், அந்த இடத்த நமக்கு சுதந்திரமா மாத்த முடியும். அப்ப என் காலின் கீழ் ரத்தம் வேணும். அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக காலில் ரத்தம் சிந்தினார்? என் காலில் ரத்தம் கொடுக்க முடியா, நான் பிசாசை மேற்கொள்ளும்படி அவர் கால்கள்ல ரத்தம் சிந்தப்பட்டது. கடைசியா அவர் விழாவுல ரத்தம் சிந்தினார். யோவான் சுவிசேஷம் 33வது அதிகாரம் 34வது வசனம். 34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதாம். போர் சேவகன் என்ன செய்தான்? விழாவுல குத்தினான் ஈட்டி எடுத்து. 33வது வசனம் வாசிக்கும் போது அவன் அவங்க கிட்ட வந்து பார்க்கும்போது இயேசு மரிச்சிருந்தான். அத ஊர்ஜீகம் படுத்துறதுக்காக, கன்ஃபார்ம் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க? விழாவுல குத்தினாங்க. குத்தும் போது அந்த செத்த உடம்புக்குள்ள இருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளியே வருது. ஏன் ஆண்டவர் விழாவில் ரத்தம் சிந்தினார்? என் அக்கிரமத்தையும் பாவத்தையும் கழுவி என்னை நீதிமானாகும்படி. இது சிந்தப்பட்டது எதுக்கு? சபைக்காக, அவரையே நோக்கி இருக்கிறவங்களுக்காக, அவருக்கு துரோகம் பண்றவங்களுக்காக, அவங்களுக்காக. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பிதாவே இவர்களை மன்னி, இவர்கள் செய்கிறது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணாரு. எதுக்கு தெரியுமா? மனுஷன் கிரியையினால செய்கிற சகல பாவத்தை நீக்கும் போது அவன் நீதிமானா மாறுவான். அந்த நீதிமானா மாறுறதுக்கு தான் அவர் ரத்தம் சிந்தினார். அதனாலதான் அவர் பார்த்ததான ஒரு மனுஷன் சொல்றான், இவர் உண்மையாவே நீதிமான். லூக்கா 22வது அதிகாரம் 47வது வசனம். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரராய் இருந்தான். போதும், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரராய் இருந்தார், இவர் குற்றவாளி இல்ல. அந்த நூற்றுக்கு அதிபதி தான் சிலுவையிலேயே அறையிறான் ஆளுங்களை வச்சு. அப்போ நீ அந்த சிலுவையில அறையப்படுறவங்க யாரு? ஒண்ணு தீவிரவாதி, பயங்கரமான குற்றவாளி, இப்படிப்பட்டவங்களை தான் சிலுவையில் அறைவாங்க. ஆனா இவன் சொல்றான், குற்றமற்றவனை நான் சிலுவையில் அறைஞ்சிட்டேன், ஒரு நீதிமான பிடிச்சு நான் சிலுவையில் அறைஞ்சிட்டேன். இவர் எந்த தப்பும் செய்யல, ஆனா ரத்தம் சிந்துறார். எந்த தப்பும் செய்யாம ரத்தம் சிந்துறார். பிலாத்து சொல்றான், ஏன் இவன் என்ன குற்றம் செய்தான், என்ன அநியாயம் செய்தான்? அவருக்கும் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. ஏரோது கிட்ட ஆண்டவர் அனுப்புனாங்க. ஏரோது போய் பார்த்தான், இவன்கிட்ட எந்த குற்றமும் நான் காணல, அவன் அனுப்புங்க திருப்பினா. அப்ப பிலாத்து சொல்றான், ஏரோது கூட இவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கலையே, இவனை எதுக்கு மறுபடியும் கொண்டு வந்தீங்கன்னு கேட்கறான். ஏரோது குற்றம் கண்டுபிடிக்க முடியல, பிலாத்து குற்றம் கண்டுபிடிக்க முடியல, நூற்றுக்கு அதிபதி குற்றம் கண்டுபிடிக்க முடியல, யாராலும் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவர் குற்றம் இல்லாத ரத்தத்தை சிந்தினார். ஆகவே குற்றவாளியா இருக்கிற நமக்கு குற்றம் இல்லாத ரத்தத்தை சிந்தி நம்மளை நீதிமானாக்கினார். கொரிந்தியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கும் போது, அவர் விழாவில சிந்தப்பட்ட அந்த ரத்தம் நம்மள அவர் நாமம் அப்படி சொல்லி இருக்கு இல்லையா, அந்த நாமமே அவர் ரத்தம் தான். அந்த ஆவினாலும் ரத்தத்தினாலும் நம்மளை கழுவி நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் மாத்திடுச்சு. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். பாத்தீங்களா? கழுவப்பட்டோம்னா அதை எதுல கழுவுவாங்க? ரத்தத்தினாலதான் கழுவப்பட்டோம். அப்ப அவருடைய நாமத்தினால நான் கழுவப்பட்டோம், அவருடைய ஆவினால பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்ப அவர் விழாவில் சிந்தப்பட்ட ரத்தம் எதுக்கு அடையாளமா இருந்துச்சு? இப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் நீதிமான். அவருடைய விழாவில் இருந்து எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் சிந்தப்பட்ட ஒவ்வொரு இடத்துல சிந்தப்பட்ட ரத்தத்துக்கும் காரணம் உண்டு. எப்படி ஆசாரியன், பிரதான ஆசாரியன் 7 முறை அந்த திரைச்சாலையிலும் அந்த பலிபீடத்தின் மேல ரத்தம் சிந்தினானோ தெளித்தானோ, அது போல கர்த்தர் நமக்காக 7 தரம் ரத்தம் சிந்தினார்.
அவருடைய கல்வாரி அன்புன்றது சாதாரணமானதல்ல. ஒவ்வொரு நாளும் அதை தியானிச்சு கண்ணீர் வடிக்கிறவன். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டினதான அன்பு எப்படிப்பட்டது. அந்த அன்பை ஒரு மனுஷன் தியானிச்சா அவன் இருதயம் வேதனைப்படும், அவனுடைய இருதயம் வியாகுலப்படும். என் தேவன் எப்படிப்பட்டவர்? இப்படிப்பட்ட தேவனுக்காக நான் துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட என் தேவனுக்காக நான் துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறேன். வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் உனக்காகவும் எனக்காகவும் எவ்வளவு கஷ்டப்பட்டார். அவர் சிந்தின ரத்தம் உன் வாழ்க்கையில சகலத்தையும் செய்து முடிச்சார். ஒவ்வொரு இடங்களிலும் அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. அது நமக்கு நன்மைக்காகவும் நமக்கு ஆசீர்வாதத்துக்குமாய் மாற்றினார். உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் அவர் கைகளில் சித்தப்பட்ட ரத்தம் உன் கையில தான் இருக்கிறது. அதை நீ விசுவாசி. அந்த ரத்தத்தை உன் கையில எடு. அவர் கால்களில் சித்தப்பட்ட ரத்தம் உன் கால்களில் தான் இருக்கிறது. நீ விசுவாசி. நீ நடக்க இடமெல்லாம் ஜெயம் என்று சொல்லும். நீ கை வைத்து இடமெல்லாம் ஆசீர்வாதம் என்று சொல்லும். கர்த்தருடைய ராஜா